அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்க முதலமைச்சர் பதவியை தான் ராஜினாமா செய்ய மாட்டேன் என மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்க தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தற்போது தோற்காததால் தான் பதவியை ராஜினாமா செய்ய மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். மேற்குவங்க மாநிலத்தில் தன்னுடைய மாநில முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று திரிணாமுல் காங்கிரசுடைய தலைவர் மாநில முதல்வருமான மம்தா பானர்ஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கொல்கத்தாவில் சற்று நேரத்துக்கு முன்பதாக செய்தியாளர் சந்தித்த மம்தா பானர்ஜி மற்றும் அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஒரு கடும் பரபரப்பை அங்கு ஏற்படுத்தியுள்ளது. மிக முக்கியமாக இந்த தேர்தல் திரிணாமுல் காங்கிரஸ் என்பது தோற்கவில்லை எனவும் ஜனநாயக படுகொலையை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றியுள்ளது என்ற ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் நாங்கள் தான் வென்றுள்ளோம், மேலும் பாஜகவானது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த ஒரு ஜனநாயக படுகொலை போன்ற ஒரு நாடகத்தை மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 90 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் பெயர் என்பது பட்டியலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதனை போராடி பாதி அளவில் சேர்ப்பதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்திடமிருந்து வாங்கியிருந்தோம். ஆனாலும் இது போன்ற ஒரு மோசமான தேர்தல் செயல்பாட்டை தன்னுடைய வாழ்நாளில் கண்டதில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். கடந்த 2004 ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை இது போன்ற ஒரு மோசமான செயல்பாடுகள் தேர்தல் சமயத்தின் பொழுது மாநிலத்தில் நடந்ததில்லை எனவும், குறிப்பாக மத்திய பாதுகாப்பு படைகள் அடியாட்கள் படைகள் போல செயல்பட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது கடும் பரபரப்பை தற்பொழுது மேற்கு வங்கத்தில் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக SC/ST மக்கள், குடும்பங்கள் மற்றும் பெண்கள் மீதான ஒரு அச்சுறுத்தலை தற்பொழுது இந்த தேர்தல் சமயத்தின் பொழுது மத்திய படைகள் மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தியது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய முதல்வர் பதவியை அதனால் ராஜினாமா செய்ய போவதில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். அதே போல இந்தியா கூட்டணி தலைவர்களான அபிஷேக் பானர்ஜி, ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் தனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தனக்கு ஆதரவை அளித்துள்ளதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.